ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின பிரஜன் லைவில் வந்திருக்காரு. ஒரு சில விஷயங்கள் திவ்யா பற்றி பேசியிருக்காரு. ஆஹா, இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கா இல்லை அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் வந்துட்டு திவ்யா வந்துட்டு சாண்ட்ராவை பற்றி பிரஜன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. உள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு போல இருக்குது. ஐயோ, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வேறு வரப்போகுது. இந்த ஆள் உள்ளே திரும்ப வந்தானா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நம்ம வேறு டைலாக்லாம் விட்ருக்கோம். என்ன நடந்தாலும் சரி, சாண்ட்ராக்காக நிப்பன் வேறு, இதுதான் நீ நிற்கிற அழகான்னு கேட்டார்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு கேமரா முன்னாடி பார்த்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அந்த நேரத்தை சாண்ட்ரா வந்து ஓட்டாங்க, சரிங்களா? இப்போ பிரஜனோட அந்த லைவ் வந்திருக்கு. அதில் பிரஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, திவ்யா நல்ல பொண்ணு தான், பட் இருந்தாலும் நேற்று அவங்க பண்ணது சரியில்லை. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும், திரும்ப திரும்ப அவங்க நோண்டக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு பீரியட்ஸ்னு தெரியும், அந்த நேரத்தில் அதை பண்ணணுமா வாண்டடா? அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் சண்டே ஆச்சு, நீங்கள் யார் பக்கம் நிற்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் நியாயத்து பக்கம் நிற்க போகிறேன். அது நியாயம் பார்த்தீங்கன்னா 200% சாண்ட்ரா பக்கம் தான் இருக்குது. அதனால் இதை வந்து நான் சொல்லணும். அதே மாதிரி நேற்று நடந்த அந்த பிரச்சனையை பற்றி நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வரும்போது திவ்யா கிட்ட அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லிட்டார். சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் கமருதினை பற்றி கேட்கும்போது, கமருது நல்ல பையன்தான், ஆனால் மைக் விஷயம் பற்றி நான் அங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக தட்டி கேட்டிருப்போம். அது ரொம்ப பெரிய தவறு அப்படி மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் இந்த இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், நீங்கள் எதனால் எவிட்டானீங்க அப்படின்னும் போது அன்றைக்கே கேட்டிருப்பாங்க. திவ்யா தான் இதுக்கு காரணம் பண்ணும்போது, இல்லை திவ்யாலாம் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் ஆனால் சப்போஸ் உள்ளே இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக வந்து கப் அடிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பார். சமீப காலமாக ஒரு இன்டர்வியூவில் வேறு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹெவியான பிஆர் இருக்குது. யார் யாருக்கு அப்படின்றாருன்னா, கானா வினோத்துக்கு பிஆர் இருக்குது, திவ்யாவுக்கு ஹெவியான பிஆர் இருக்குது, வியானாவுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. எல்லாருமே ஷாக்காக வராங்க. என்னங்க சொல்கிறீங்க? நான் வெளியே வந்தோடனே பார்த்தேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாப்புல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ சாண்ட்ரா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் இருக்க போகிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுன்னா பிரஜன் உள்ளே வந்தால் பயங்கரமான ஒரு பிரளயம் வெடிக்க போகுதுன்றது இவர் இந்த லைவ்லேயே தெரிஞ்சு போச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா என்ன பண்ண போகிறாங்க? திவ்யாவுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சுன்னா பயங்கரமாக இருக்கும்ல. இது என்னவா போகுன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.